ஹலோ எவ்ரிவன். நம்ம ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ நம்மள மாரி இருக்கிற நெறைய மக்கள்ட்டேருந்து பைசா வாங்கி, அந்த ஃபண்ட் மேனேஜர்ங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதில வர்ற லாபத்த நமக்கு குடுக்க போறாங்க. அவங்க ஒரு கமிஷன் எடுத்துக்கிட்டு. ஸோ இது பார்த்தோம். இதில நம்மளே டைரக்ட்டா ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு உங்களுக்கு யோசிக்க தோணும். அப்படி நம்மளும் பண்ணலாம். பட் அப்படி பண்றதுக்கு முன்னாடி நம்ம நெறைய விஷயங்கள ஸ்டாக்க பத்தி நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு. ஸோ இந்த வீடியோல பேசிக்கா ஒரு ஸ்டாக்னா என்ன? அதில என்ன நடக்குதுங்கிறத screener.inங்கிற வெப்சைட் மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா, என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நான் ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக தான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க இல்லை விற்கிறீங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கன்சல்ட் பண்ணிவிட்டு எதனால டிசைட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு screener.inங்கிற வெப்சைட்டுக்கு போகலாம். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன், அதனால் இப்படி இருக்குது. இல்லைன்னா உங்களுக்கு இந்த சர்ச் ஃபார் கம்பெனின்னு சொல்லிட்டு வரும். இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5000 கம்பெனிக்கு மேலே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எக்ஸ்சேஞ்சில். ஸோ அதில் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி ஐடிசின்னு ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம். ஸோ அந்த கம்பெனியில் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன பரிச்சயமான கம்பெனி இருக்கோ அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ எங்கள் வீட்டில் ஆசீர்வாத் மாவு யூஸ் பண்ணி தான் சப்பாத்தி பண்ணுவாங்க. சில்லியாக இருந்தாலும் எனக்கு ஐடிசிங்கிறது கொஞ்சம் அறிமுகம் அதிகம். ஸோ அதனால நான் அந்த ஐடிசிங்கிற கம்பெனி எடுக்கிறேன். நீங்கள் பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா கோல்கேட்னு நீங்கள் சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த கம்பெனி இருக்கான்னு நீங்கள் சர்ச் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கம்பெனி அறிமுகமாக இருக்கோ அந்த கம்பெனி நீங்கள் சர்ச் பண்ணலாம். அப்போ என்னன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இந்த கம்பெனி ஃபஸ்ட்டு என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இந்த க்ளோஸ் ப்ரைஸ்னு இருக்குது. ஸோ அப்படின்னா என்னென்னா ஆகஸ்ட் 9 மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறப்போ கடைசியாக என்ன ப்ரைஸில் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த க்ளோஸ் ப்ரைஸ்ங்கிறது. ஸோ ஐடிசிங்கிற கம்பெனி ₹496 ப்ரைஸில் ஆகஸ்ட் 9 க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பெனி ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல பிஎஸ்சியில் என்ன பேரில் இருக்குது, என்எஸ்சியில் என்ன பேரில் ரெஜிஸ்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இங்கே ஐடிசி கம்பெனியோட வெப்சைட்டே உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் அது மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா எந்த கம்பெனினாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து மார்க்கெட் கேப். ஸோ மக்கள் இந்த கம்பெனியை எவ்வளோவா மதிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த மார்க்கெட் கேப்புங்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 லட்சம் கோடிக்கு மேலே இந்த கம்பெனியோட இன்னியோட மதிப்பு இருக்குது. இதுவும் என்ன ஆகும்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ கரண்ட் ப்ரைஸ் இது என்ன ஆகும்னா டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து மக்கள் எவ்வளோ இந்த கம்பெனி மேலே விரும்பப்படுறாங்களோ அப்போது நமக்கு டிமாண்டுன்னு இருக்கும். நம்ம விருப்பம் கம்மியாக இருக்குன்னா சப்ளை அதிகமாக இருக்கிறப்போ இந்த வேல்யூ பைசா இந்த ₹496 குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதுதான் அன்ப்ரெடிக்டபிள் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். நம்ம என்னன்னா நமக்கு பிடிச்ச கம்பெனி நல்ல ரேட்டில் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஹை லோன் கொடுக்குறாங்க. ஸோ அப்படின்னா கடைசி வருஷத்தில் ஹையஸ்ட் ப்ரைஸில் இந்த கம்பெனி என்ன ரேட்டில் செல் ஆயிருக்கு, ₹511 ஹையஸ்ட் ப்ரைஸில் செல் ஆயிருக்கு. லோங்கிறது பார்த்தோம்னா ₹399 தான் கடைசி ஒரு வருஷத்தில் லோவஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஸ்டாக் பிஇ, ப்ராஃபிட் டு ஏர்னிங்ஸ்னு சொல்லுவாங்க. நான் இதெல்லாம் தனித்தனியாக ஒரு வீடியோவாக பண்ணுறேன். இப்போதைக்கு சும்மா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிஇனா 30ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. புக் வேல்யூனா இந்த கம்பெனியோட மதிப்பு அந்த கம்பெனியே எவ்வளோ ரூபான்னு சொல்கிறாங்கன்னா ₹59 சொல்கிறாங்க. பட் ஆனால் ₹496 வாங்குறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க. அதனால தான் இவ்வளோ ரேட்டுக்கு புக் வேல்யூங்கிறத விட அதிகமாக இருக்குது. டிவிடெண்ட்டுங்கிறது என்னன்னா இப்போ கம்பெனிக்கு செய்கிற லாபத்திலேருந்து இந்த கம்பெனி நீங்கள் ஓன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பங்கு உங்களுக்கு வட்டி மாதிரி வருஷம் வருஷம் கொடுப்பாங்க. அது குவார்ட்டருக்கு இருக்கும். ஒரு சில கம்பெனி வருஷத்துக்கு ஒருக்கா இருக்கும். அதுதான் டிவிடெண்ட்டுங்கிறது. ஸோ அந்த வருஷத்துக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, நீங்கள் கொடுத்த காசுக்கு இந்த கம்பெனி எவ்வளோ தூரம் உழைச்சிருக்கு, அது நீங்கள் கொடுத்த ₹100 எவ்வளோ உழைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROEங்கிறது. ஸோ அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த கம்பெனி ஒரு வருஷத்தில் எவ்வளோ உங்களுக்கு வருமானம் கொடுத்துருக்கு அந்த மாதிரி இது சொல்கிறது. ஃபேஸ் வேல்யூங்கிறது என்னென்னா இப்போ எந்த கம்பெனியாக எடுத்துக்கிட்டாலும் அதோட பேஸ் மதிப்புன்னு ஒன்று இருக்கும். அதுதான் இந்த ஃபேஸ் வேல்யூங்கிறது. ஒரு சில கம்பெனிக்கு 10ன்னு இருக்கும், ஒரு சில கம்பெனிக்கு 5ன்னு இருக்கும். இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் 1ன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அபவுட்டில் இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். ஸோ என்னென்னா மக்கள் அதிகமாக என்ன பொருள்லாம் வாங்குறாங்களோ அந்த பொருட்களில் இந்த கம்பெனி பெரிய ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. இது சிகரெட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து ஹோட்டல், பேப்பர் போட்ஸு, பேப்பர் எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் இதெல்லாமே பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சார்ட்டுக்கு போனோன்னா ஒரு நிமிஷத்துக்கு எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 6 மாதத்துக்கு இது 1 மந்த்து 6 மாதத்துக்கு எப்படி இந்த கம்பெனியோட வாலட்டிலிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நேற்று சொன்ன மாதிரி தான் எந்த கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னாலும் மக்கள் வாங்குறது விற்கிறத பொறுத்து எல்லா ஃபேக்டர்ஸும் இருக்கும். கம்பெனி ஏறும் இறங்கும் மாறிக்கிட்டே இருக்கும். நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. நல்ல கம்பெனி பார்க்குறோம், நல்ல ப்ரைஸ்ன்னு பார்க்குறோம்னா நம்ம வாங்க போகிறோம். இப்போதைக்கு வாங்குறத விற்கிறத பற்றி நான் சொல்லலை. ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த கம்பெனி எப்படி மாறி இருக்கு, 3 வருஷத்துக்குள்ளே இந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு,
லைஃப் டைம் வந்து இந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எவ்வளோ இதில் ஸ்டார்ட் ஆயிருக்கு, 30 ரூபாவில் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இன்னைக்கு வந்து 500 ரூபாய் கிட்ட இருக்குது. இது வந்து ஏறும் இறங்கும் மாறிக்கிட்டே இருக்கும், ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு மாதிரி. நீங்கள் நல்ல கம்பெனின்னு நம்புனீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ வாங்கலாம். ஸோ பிஇ ரேஷியோ நான் ஆல்ரெடி இந்த பிஇன்னு சொன்ன பார்த்தீங்களா, ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ். நீங்கள் கொடுக்குற காசுக்கு இந்த இந்த இது வந்து எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணுது ஒரு ஷேருக்கு அப்படிங்கிறதா இந்த இது. 1 ஏப்ரல் 5 இவ்வளோ கம்மியாக இருந்திருக்கு, 21 இருந்திருக்கு, இப்போ கொஞ்சம் 30 கிட்ட போயிடுச்சு. ஸோ இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிஇ ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸுங்கிறது கம்பெனி அப்போ வளருதுன்னு அர்த்தம். ஸோ இங்கேயே வந்து ஒரு சும்மா உங்களுக்கு ஒரு கெஸ்ஸுக்காக இவங்க வந்து இது எல்லாமே ஆட்டோமேட்டட் தான், ஏஐ ஜென்ரேட்டட் தான், இதை நம்பியே வாங்கக்கூடாது. ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு, வேற ஒன்றும் இல்லை. கம்பெனிக்கு கடனே இல்லைன்னு சொல்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் கடைசி 3 வருஷத்தில் 27% வந்து இந்த கம்பெனி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பெனி ஹாஸ் பின் மெயின்டைனிங். ஸோ டிவிடன்ஸ் வந்து கரெக்டாக கொடுக்குறாங்க, எப்போவுமே வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கான்ஸ் என்னன்னா, புக் வேல்யூங்கிறது நம்ம பார்த்தோமா, அதை விட 8 மடங்கு வந்து அதிகமாக விற்கிது. கம்பெனியே வந்து எங்களோட புக் எல்லாத்தையும் விற்றோ, இந்த கம்பெனி வந்து பேங்க்ரப்ட் ஆயிடுச்சுன்னா எங்களோட மதிப்பை விட இன்னைக்கு விற்கிற வேல்யூ 8 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பெனி வந்து சேல்ஸ் வந்து கரெக்டாக பண்ணல, 7% வந்து பாஸ்ட் 5 இயர்ஸில் குறைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு ஃபேக்டர்னால இருக்கும், சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பியர்ஸ், இந்த பியர்ஸுங்கிறது வந்து பார்த்தோம்னா இந்த கம்பெனிக்கு யாரெல்லாம் காம்படிஷன் இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ டொபாக்கோவில் எடுத்துருக்காங்க, பட் இது வந்து சிகரெட் கம்பெனிலேருந்து மோரோவர் இப்போ வந்து எஃப்எம்சிஜியாக கன்வெர்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ வெறும் சிகரெட்டை மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இதை மட்டுமே நீங்கள் நம்ப முடியாது, இது ஒரு பேஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். ஸோ ஐடிசி வந்து சிகரெட் பண்ணுறாங்களா, அதே மாதிரி வேறு யாரெல்லாம் சிகரெட் பண்ணுறாங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மார்க்கெட் கேப் பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா குவார்ட்டர்ஸ். ஸோ இது வந்து வருஷம் வந்து இந்த எவ்ரி குவார்ட்டருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஏர்னிங்ஸ் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க, இந்த கம்பெனி வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுங்கிறது கம்பெனி வந்து சேல்ஸ் போக அவங்களுக்கு செலவுகளை போக எவ்வளோ வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுங்கிறது. ஸோ அதில் வந்து இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்ங்கிறது நீங்கள் சம்பாதிக்கிறது எவ்வளோ சதவீதம் உங்களுக்கு வந்து லாபமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த இது. ஸோ இது மாதிரி நிறைய செலவுகள் இருக்கும், எல்லாம் போக ஃபைனலாக வந்து இந்த நெட் ப்ராஃபிட், கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறது, நீங்கள் வந்து பொருட்கள் மிஷினரிலாம் வாங்கியிருப்பீங்க, அதெல்லாம் வந்து கழிச்சுக்கணும் செலவுக்கு. ஸோ அது மாதிரி எல்லாம் போக கடைசியாக வந்து 3400 ஆல்மோஸ்ட் 3000 கோடி கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்கு 2021. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 கோடி கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. அப்போ என்னன்னா இந்த கம்பெனி வளர்ந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம் ப்ராஃபிட்டில். ஸோ அது மாதிரி என்ன பண்ணலாம்னா ஒன்றுனா செக் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் பண்ணுதா லாஸ் பண்ணுதா, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். அடுத்தது நம்ம போகலாம் பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த கம்பெனியை பற்றி உண்டான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ இது இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நான் இதெல்லாம் தனித்தனியாக வீடியோஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்து கேஷ் ஃப்ளோ, கம்பெனிக்கு எங்கேருந்துலாம் வந்து வருமானங்கள் வருது, எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்கிறது எல்லாத்தையும் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நெகட்டிவ்ல இருக்குன்னா கம்பெனி வந்து நஷ்டத்தில் இருக்குன்னு அர்த்தம், பாசிட்டிவ்ல இருக்குன்னா கம்பெனி லாபத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ வந்து லாக்டவுன் டயத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் வந்து இப்போ வந்துருச்சு. ஸோ அதுக்கடுத்து ரேஷியோஸ், என்னென்ன ரேஷியோஸ் இருக்குது. ஸோ டெட் ஆர் டேஸு, ஸோ வந்து கடன் கொடுக்க வேண்டியது எத்தனை நாள் இருக்குது, இன்வென்ட்ரி அவங்க எத்தனை நாளைக்கு இந்த பொருட்கள் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து டேஸ் பேயபிள், யாருக்கெல்லாம் எவ்வளோ ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்குது, அது மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள், இப்போ வந்து எல்லோரும் கடனுக்கு தான் வாங்குவாங்க, அது விற்றுட்டு கிடைக்கிற காசை கம்பெனிக்கு திருப்பி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கிறது. ஸோ ஒர்க்கிங் டேஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இன்வெஸ்டர்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியம், ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ எந்த கம்பெனி எடுத்துக்கிட்டாலும் நமக்கு அந்த கம்பெனியோட ப்ரமோட்டர்ஸ் வந்து அதிக ஷேர் வச்சுக்கணும். இப்போ ஒரு சில கம்பெனியில் என்ன ஆகுனா, இப்போ ஐடிசிங்கிறது மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் எடுத்துருக்காங்க, ப்ரமோட்டர்ஸுங்கிறது யாரும் கிடையாது. ஸோ அப்போது இது வந்து மேனேஜ்மெண்ட் ஓரியன்ட் கம்பெனி. ஸோ அப்போ இந்த கம்பெனியில் ப்ரமோட்டர்ஸ்னு இருக்க மாட்டாங்க. எஃப்ஐஎஸ், ஃபாரின் கம்பெனிஸ்லாம் வந்து எவ்வளோ வந்து இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுதான் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம இது வந்து டிஐஎஸ்ங்கிறது டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இந்தியாவிலே பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் வந்து இதில் எவ்வளோ ஸ்டேக் வச்சிருக்காங்க, கவர்மெண்ட்டும் இந்த கம்பெனியில் வச்சிருக்காங்கிறது. பப்ளிக்குங்கிறது நம்மள மாதிரி இருக்கிற மக்கள் வந்து இந்த கம்பெனியில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கிறதுக்காக. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ், இது வந்து ஒரு ஷேருங்கிற மாதிரி எவ்வளோ மக்கள் வந்து இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ 25 லட்சம் ஷேர்ஸ் இருக்குது, அப்படியே போக போக இப்போ 37 லட்சம் ஷேர்ஸ் கிட்ட இருக்குது மக்கள்கிட்ட. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேயே வந்து உங்களுக்கு கம்பெனி ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஆனுவல் ரிப்போர்ட்டு, அதில் ஏதாவது வந்து குவார்டர் வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு கம்பெனி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இது நான் ரொம்ப மேலோட்டமாக சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒன்று என்னென்னு சொல்லிட்டு நான் தனித்தனியாக வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் எந்த கம்பெனினாலும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து காலையில் யூஸ் பண்ணுறீங்க கோல்கேட்னா, ஸோ கோல்கேட்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம். கோல்கேட் பாமால்னு வருமே, இந்த இருக்கே,
கோல்கேட் கம்பெனி. ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு கம்பெனி சர்ச் பண்ணலாம். இன்ஃபோசிஸ், அதுக்கடுத்து வேறு நிறைய கம்பெனிஸ் இருக்குது. கவர்மெண்ட் கம்பெனி நீங்கள் சர்ச் பண்ணிட்டீங்கன்னா எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அது மாதிரி எல்லா கம்பெனியும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு எந்த கம்பெனி அறிமுகமாக இருக்கோ அந்த கம்பெனியை வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு. இதை தவிர்த்து நான் இன்னும் கொஞ்சம் தனித்தனியாக வந்து என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் என்னன்னு சொல்லிட்டு நான் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகணும்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி பேசுகிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் வந்து ஆளுங்கிறத எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு நான் உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை.